ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேன் கார்டு வைத்திருப்பவருக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு வைத்திருப்பவங்களுக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களோட வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடியாது, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு வைத்திருப்போர் அனைவருக்கும் ஒரு முக்கியமான டேட் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிக் வார்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேன் கார்டு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க, ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வங்கி கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னாலே பேன் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இப்போ பேன் கார்டு சம்மந்தமாக பல்வேறு அறிவிப்புகள்லாம் வந்திருந்தது. ஸோ பேன் கார்டு லிங்க் பண்ணி ஆகணும், மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணணும், ஆதாரோட லிங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான அறிவிப்புகள்லாம் நம்ம ப்ரீவியஸ் காலகட்டத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது பிக் வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் கார்டு டீஆக்டிவேட் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ இருந்து டீஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜனவரி 1, 2026. அதாவது சாலிடாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 மாதம் இருக்குது. இந்த 2.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை பேன் கார்டில் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய வரவு செலவு வச்சுருந்தாலும் சரி, ஸோ உங்களால் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியாது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து. அதுபோக உங்களால் டேக்ஸ் அதாவது டேக்ஸ் பேயராக இருந்தீங்க அப்படின்னா டேக்ஸ் நீங்கள் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனும் ஆதாரும் நீங்கள் லிங்க் பண்ணியாகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் தரப்புலேருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேண்டேட்ரி, அதாவது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பேனும் ஆதாரும் நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் லிங்க் பண்ணல அப்படின்னா டிசம்பர் 31ஆம் தேதியிலே நீங்கள் லிங்க் பண்ணணும், கடைசி சான்ஸு. சப்போஸ் அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களோட பேன் கார்டு இன்னாப்ரேட்டிவாக ஆயிரும், அதாவது செயலிழந்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ், அதாவது அந்த வெப்சைட்டில் போயிடும். ஸோ அதோட வழிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி உங்களோட பேன் கார்டை ஆதாரோட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் லிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு ஃபைன் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 வருஷமாகவே அவங்க சொல்கிறது என்னென்னா பேனும் ஆதாரும் லிங்க் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் தானா, அதாவது இந்த பேனுக்கு உரிய பர்சன் தான் அந்த ஆதார் கார்டு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேட்ச் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த கேஒய்சி மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட பேன் இன்னாப்ரேட்டிவாக ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. அதில் பேன் அண்ட் ஆதார் லிங்க்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும் incometax.gov.in அப்படின்னு சொல்லிட்டு. இந்த incometax.gov.in அப்படிங்கிற இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டேன். இதில் வந்ததும் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் டவுன் பாருங்கள், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அது ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர் இது எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணி உங்களது லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது என்னோட பேன் நம்பர் இங்கே என்டர் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணிடுறேன். எல்லாமே என்டர் பண்ணிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யுவர் பேன் நம்பர், என்னோடய பேன் நம்பர் வந்துருச்சு, இஸ் ஆல்ரெடி லிங்க்டு வித் ஆதார் நம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக தான் இருக்கும், உங்களோட பேனும் ஆக்டிவாக தான் இருக்கும் ஜனவரி 1. சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலை, நாட் லிங்க்டு அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லிங்க் பண்ணி ஆகணும். அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்குது. நான் ஆதார் கொடுத்துட்றேன். ஆதார் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸு. உங்களோட பேன் நம்பர் ப்ளஸ் ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இங்கே வேலிடேட் கொடுக்கணும். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நேம் மேட்சாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மேட்சாக இருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், ஆதார் பேஸ்டு ஓடிபி. அந்த ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா கடைசியில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை லிங்க் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டேட்டஸ் ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேனை ஆதாரை லிங்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வார்னிங்காக கடைசி நாள் அப்படிங்கிறது டிசம்பர் 31 தான். 2025 31 டிசம்பரில் நீங்கள் பண்ணி ஆகணும். எல்லா இண்டியன்ஸும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் நாங்கள் பேன் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் பேன் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டா உங்களால்
வங்கியில் இருக்கிற பணத்தை கூட வந்து லிமிட்டடாக தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது. டெபாசிட் பண்ணுறனாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வேறு யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பிச்சாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.